பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு மூவில ஆக்டர் சந்தானம் சுபாஷ் சந்திர போஸ் சண்டை செய்ய ஆள் பத்தலன்னு கூப்பிட்டாரு, அப்ப நீ போனியான்னு காமெடியா கேட்டிருப்பாரு. ஆனா அது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் தாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ண நம்ம நேதாஜி தமிழ்நாட்டுல அதை லீட் பண்றதுக்காக ஆள் தேடிட்டு இருந்தாரு. ஆனா பிரிட்டிஷ்காரங்களுக்கு பயந்த நம்ம ஆளுங்க எல்லாருமே பேக் அடிச்சாங்க, எக்ஸப்ட் திஸ் மேன். இவரோட தைரியத்தை பார்த்த நேதாஜி, எனக்கு மறுஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் தமிழனா பிறக்க ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தமிழினத்துக்கே பெருமையை சேர்த்து கொடுத்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஆனா இன்னைக்கு இவரோட பேரை கேட்டா நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வெறும் ஒரு ஸ்பெசிபிக் கேஸ்ட் மட்டும்தான். பட் எத்தனை பேருக்கு தெரியும் இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்னு? ஸ்டார்டிங்ல இவர் ஆல் இண்டியா காங்கிரஸ்ல இருந்திருந்தாலும் இவரோட தேசியவாத கொள்கைகள் அடிப்படுதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த அரசியல் கட்சியவே தூக்கி எறிஞ்சாரு. ஆனா இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சிகள் அவங்களோட கட்சிக்காக தேவர் ஜெயந்திய அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அரசியல் கட்சியில இருந்து விலகுனவர் ஒரு சோசியல் ரிஃபார்மரா இருந்து மட்டுமே தலித் மக்களும் கோவிலுக்குள்ள போகணும்னு அவர் போட்ட எஃபர்ட்ஸ் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அப்படிப்பட்ட தேவரோட பேரை இன்னைக்கு சிலர் அவங்களோட கேஸ்ட குளோரிஃபை பண்ணிக்க மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியன் லேபர்ஸ ஸ்லேவ்ஸ் மாதிரி நடத்தினாங்க. அண்ட் விவசாயிகள் கிட்ட இருந்து அவங்களோட விவசாய நிலங்களை ஃபோர்ஸ் பண்ணி புடுங்கிக்கிட்டாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா தேவர் லேபர்ஸ்க்கும் அடித்தட்டு மக்களுக்கும் அவங்களோட ரைட்ஸை வாங்கி கொடுக்க போராடினாரு. இப்படிப்பட்ட பசும்பொன் ஐயா கூப்பிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக அவரை பார்க்க நேதாஜியே 1939 மதுரைக்கு போனாரு. அங்க இதை விட சென்டிமெண்டா இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. பசும்பொன் ஐயா கிட்ட பேசின நேதாஜி, நீங்க ஏன் கூட பிறக்காத தம்பின்னு சொல்லியிருக்காரு. சோ இனிமேலாவது தேவர் ஜெயந்தி அன்னைக்கு ஜாதி பெருமையை பத்தி பேசுறது, கலவரத்துல இன்வால்வ் ஆகுதுன்னு இருக்காம தேவரோட செல்ஃப்லெஸ்னஸ் அண்ட் லிபரேஷன் சென்ஸை பத்தி நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு தெரியப்படுத்துவோம்.